மேடியும் ஸ்வேதாவும் செத்து பொணமா வருவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் நல்லா கல்லு குண்டு மாதிரி முழுசா வராங்களே. எதுக்குமா எல்லாரும் வாசலே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க முதல் நாள் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்கல்ல, அதான் உங்களை வரவேற்கிறதுக்காக நாங்க இங்க நிக்கிறோம். உள்ள வாங்க. வாங்க நீ. என்ன பூமிகா இது? மேடியும் ஸ்வேதாவும் மார்ச்சுவரி வேன்ல வருவாங்கன்னு பார்த்தா அவங்க நேத்து தான் கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஒன்னா கைய கொத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. நீ உண்மையாவே மேடி கார் பிரேக்க தான் கட் பண்ணி விட்டியா, இல்ல மேடி கார்னு நினைச்சு வேற கார் பிரேக்க கட் பண்ணி விட்டியா? பாட்டி, நானே மேடி ஸ்வேதா சாகலன்னு எரிச்சல்ல இருக்கேன். இதுல நீ வேற எதையாவது பேசி இன்னும் இரிட்டேட் பண்ணாத, சும்மா இரு. நான் மேடி கார்ல பிரேக் வயரை கட் பண்ணி விட்டதெல்லாம் சரிதான் பாட்டி. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வா பாட்டி, உள்ள போலாம். வா. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கார் பிரேக் ஃபெயிலியர் ஆனதுல உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். இதுல கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கம்மா? என்ன மாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மாம். கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் ஆள் காலி ஆவாங்கன்னு பார்த்தா முழுசா வந்து நிக்கிறாங்க. ஆனா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. சரி, உங்க 2 பேருக்கும் கம்பெனில நல்ல வரவேற்பு இருந்ததா? இந்த ஆபீஸ்ல இப்போதைக்கு ஸ்வீப்பர் வேலை மட்டும் தான் காலியா இருக்கு. ஸ்வீப்பர் வேலைனா என்ன சார்? டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆபீஸ் கிளீன் பண்ணி மாப் போடணும். நானே வேற கம்பெனில மாப் போட்டுட்டு இருந்தேன். அத்தை கேக்குறதுக்கு நான் என்ன சொல்றது? அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க நீ. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அத்தை. இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? நல்ல விளக்கமா சொல்லு. விளக்கமாவா? விளக்கமா என்ன சொல்றது? வேற கம்பெனிக்கு போய் மாப் போட்டதையா சொல்ல முடியும்? ஸ்வேதா என்னத்த உளறி வச்சு தொலைய போறான்னு தெரியலையே. ஸ்வேதா சொல்லுமா. அது வந்து அத்தை, கம்பெனி வாசலுக்கு போன உடனே எனக்கு ஒரே மரியாதை. அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வாசல்லையே நின்னு எனக்கும் மேடிக்கும் மாலை போட்டு மரியாதைலாம் பண்ணி கம்பெனி உள்ள கூட்டிட்டு போனாங்க. மாலையா? இன்னைக்கு நீ செத்து உனக்கு மாலை போட்டிருக்கணும். ஆனா நீ முழுசா பொழைச்சு வந்து பேசிட்டு இருக்க. இவ்ளோ மரியாதை கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அத்தை. நீ சிவசங்கரன் விட்டு மருமகமா? அந்த கம்பெனி எம்டி மேடியோட பொண்டாட்டி. உனக்கு எப்படி குறைவான மரியாதை கிடைக்கும்? மதியம் நீங்க கம்பெனில இருக்கும்போது நான் மேடிக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ நீ ஆபீஸ சுத்தி பார்க்க போயிருக்கிறதா மேடி சொன்னா. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி பேச சொன்ன. நீ ஏன் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணவே இல்ல? மேடிக்கு ஃபோன் பண்ணாங்களா? 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாம என்ன சொல்லி சமாளிக்கிறது? சொல்லுமா. போச்சு, ஸ்வேதா இப்போ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சொல்லுங்க நீ. அது வந்து அத்தை, நான் முதல் தடவை கம்பெனிக்கு போறேனா, அதான் நான் கம்பெனிய பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னுட்டேன். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு மறந்துட்டேன் அத்தை.
ஓ ஆபீஸ் போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பில்ல. வேற ஏதோ நடந்திருக்கு, மறைக்கிறாங்க. என்ன ஸ்வேதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல ஸ்வேதா, உன் வார்த்தையில இருக்கிற சந்தோஷம் உன் முகத்துல இல்ல. ஆ, கம்பெனில ஏதோ தப்பா நடந்திருக்கு. ஐயோ, அத்தைக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? மேடி, கம்பெனில ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல மாம். இல்ல, ஏதோ நடந்திருக்கு. உண்மையை சொல்லுங்க. பூமிகா, இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா மேடியும் ஸ்வேதாவும் எதையோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. மேடியும் ஸ்வேதாவும் கார்ல போகும்போது ஏதோ நடந்திருக்கு, ஆனா அத மறைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கம்பெனிக்கே போனாங்களா இல்லையான்னு தெரியல. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. மாம், அதான் சொல்றேனே, ஒரு பிரச்சனையும் இல்ல மாம். இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. சரி, நான் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயோ, மாட்ட போறோமே. பாட்டி, அத்தை கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்க போறாங்களாம். இப்போ தெரிஞ்சிடும் ஸ்வேதா மேடி ஆபீஸ்க்கு போனாங்களா இல்லையான்னு. மாம், சொல்றத கேளுங்க. கம்பெனிக்கெல்லாம் கால் பண்ணி கேட்காதீங்க. ஆமா அத்தை, நாங்க எதையும் மறைக்கல. நீங்க கேக்குற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா சொல்றது சரிதான். என்னது மாமாவா? இது எப்பறது? இன்னைக்கு நானும் மாமாவும் ஒன்னா ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து பேசி சிரிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? பாட்டி, ஸ்வேதா மேடிய மாமான்னு சொல்லி பேச்ச டைவர்ட் பண்ண பாக்குறா. நீ எதையாவது பேசி கல்பனா ஆண்டியா ஆபீஸ்க்கு கால் பண்ணவே. என்னது, நானா? அப்புறம் என்ன நானா? பேசு பாட்டி. என்ன இந்த பூமிகா, இப்ப கண்மணி இல்லாதனால என்ன கோத்து விடுறா? இப்ப நான் என்னத்த சொல்லி கல்பனா அம்மாவை கால் பண்ண வைக்கிறது? மேடி மாமா கம்பெனி பூரா எனக்கு சுத்தி காட்டினார் அத்தை. சுத்தி காட்டிட்டு போறாரு. அதுக்கும் சம்பந்தியமா கம்பெனிக்கு போன் பண்ணி கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம் ஸ்வேதா? சம்பந்தியமா கம்பெனிக்கு போன் பண்ணி கேட்கட்டும், இதுல என்ன இருக்கு? இந்த அம்மா வேற தேவையில்லாம குட்டையை குழப்புதே. என்ன யோசிக்கிற ஸ்வேதா, சொல்லு. அது இல்ல பாட்டி, கம்பெனில நானும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா அன்னோன்யமா பேசி சிரிச்சிட்டு இருந்தத கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அத்தை கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எங்களை பத்தி விசாரிச்சா கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னையும் மேடியும் பத்தி என்ன நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்க? என்ன மாமா யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. ஆமா ஆமா மாம். ஸ்வேதா, கையில என்ன கவர் வச்சிருக்க? பூவா? ஆமா அத்தை, வரும்போது மாமா எனக்கு ஆசையா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாரு. குசும்பி எப்படி கேப்ல கடை வெட்டிட்டா பாரு. ரூமுக்கு வச்சுக்கிறேன். அண்ணா, அன்னைக்கு ரொமான்டிக்கா பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், பேசாம இரு. மேடி, ஸ்வேதாக்கு ஆசையா பூ வாங்கி கொடுத்தல்ல, அத நீயே தலையில வச்சு விட வேண்டியதானே?
என்ன நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு பூவை வச்சு விடு. நாங்கெல்லாம் இருக்கோன்னு வெக்கப்படுறியா? நாங்க வேணா போயிட்டோமா? இந்த ரொமான்ஸ் வேற தாங்கல. வெக்கப்படாம வச்சு விடுன்னு. குசும்பி, நீயே பூ வாங்கிட்டு வந்துட்டு அதை பிளான் பண்ணி என்ன உன் தலையில வச்சு விட நினைக்கிறல்ல? வச்சு விடு. இதுக்கு மேல இந்த மேடி ஸ்வேதா ரொமான்ஸ் கர்மத்தை என்னால பார்க்க முடியாது பாட்டி. வா ரூமுக்கு போலாம். அண்ணே, நீங்க அன்னைக்கு பூ வச்ச உடனே அண்ணி முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. ஏய், பேசாம இருடி. சரி சரி, 2 பேரும் ஆபீஸ்க்கு போயிட்டு டயர்டா வந்திருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. எல்லாமே சொதப்பிருச்சு. சொதப்புனது கூட பரவாயில்ல பூமிகா. அந்த மேடியும் ஸ்வேதாவும் வர வர சீதாவும் ராமனும் மாதிரி எவ்வளவு அந்யோன்யம் ஆயிட்டாங்க. மேடி ஸ்வேதாவுக்கு பூ வச்சு விடுறது என்ன, ஸ்வேதா அப்படியே வெக்கப்பட்டு நிக்கிறது என்ன. அப்பா பாப்பா பாப்பா, இந்த 2 பேரும் பண்ற ரொமான்ஸ் தாங்க முடியல. இதுல அந்த கல்பனா வேற மேடி கிட்ட பூ வச்சு விடு, புடவை கட்டி விடுன்னு சொல்லிக்கிட்டு. ஐயோ. ஹலோ, சொல்லுமா. அந்த ஸ்வேதாவும் மேடியும் போன கார்ல பிரேக் வயரை கட் பண்ணி விட்டேன்னு சொன்னல, என்னாச்சு? அந்த ஸ்வேதாவும் மேடியும் தப்பிச்சிட்டாங்கம்மா. ஸ்வேதாவும் மேடியும் தப்பிச்சிட்டாங்களா? எப்படி தப்பிச்சாங்க? அது தெரியலம்மா. ஆனா இதுக்கெல்லாம் நான் டயர்ட் ஆயிட மாட்டேம்மா. நீ எங்க டயர்ட் ஆவற? நான் தான் தினம் டயர்ட் ஆவறேன். அந்த ஸ்வேதா இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் நாளைக்கு என்கிட்ட வசமா மாட்டுவா. நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய அவளை நான் வாழ விட மாட்டேம்மா. பாம்பு சமயம் பார்த்து தான் இறைய வேட்டையாடுற மாதிரி நானும் சமயம் பார்த்து அந்த ஸ்வேதாவை காலி பண்றேன். பண்ணு பூமிகா. அந்த ஸ்வேதா பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு மேடியையும் விட்டு பிரிஞ்சு வந்து திரும்பவும் வேலைக்காரியா நம்ம காலடியில கிடக்கணும். நம்ம செருப்ப திரும்பவும் தொடக்கணும். அப்பதான் அந்த வீட்டை விட்டு அவமானத்தோட வெளியே வந்த என் ஆத்திரம் எனக்கு அடங்கும். கூடிய சீக்கிரம் நீ சொன்னது நடக்கும்மா. சரி, எங்க அம்மா எங்க? உன் அம்மா இங்கதான் இருக்கு. நீயே அதுகிட்ட பேசு. பாட்டி இந்தாங்க, அம்மா பேசணுமா. இவ பேசுறதையே காதுல கேட்க முடியல, இதுல இவ அம்மா வேறயா? ஹலோ கண்மணி. என்னம்மா, நான் உன் கூட இல்லன்னு நல்லா ஜாலியா இருக்கியா? என்ன இவ கரெக்டா கேக்குறா? என்ன கண்மணி இப்படி கேக்குற? நீ என் கூட இல்லாத வாழ்க்கை எனக்கு எப்படி ஜாலியா இருக்கும்? நீ இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு உருகி 2 நாள்ல 5 கிலோ இழைச்சிட்டேன் தெரியுமா? நீ இழைச்சிட்ட? ஆமா கண்மணி, உன்னை பிரிஞ்ச சோகத்துல இன்னைக்கு காலையில கூட எதுவுமே சாப்பிடல தெரியுமா? அம்மா, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால ஓவரா பொய் சொல்லாத. கரெக்டா சொல்றாளே. வீட்ல எதுவும் கேமரா வச்சு என்ன வேவு பாக்குறாளோ? மா, நல்ல சோறு ஏசி காத்துல தூக்கம் கிடைக்குதுன்னு சுகமா வாழ்றதுலயே குறியா இருக்காத. சரி, நான் அந்த வீட்ல இல்லாததுனால ஏன் இடத்துல இருந்து நீதான் பூமிகாவுக்கு எல்லாத்தையுமே செய்யணும். அவளுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கணும். புரிஞ்சுதா? புரியுது. சரி, நான் போனை வைக்கிறேன். இப்ப என்ன
இப்ப எதுக்கு இங்க வந்த? இல்ல, பேசாத. உனக்கு என்ன பெரிய அறிவாளி நினைப்பா? இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ பேசாதன்றல. வேணுனே பூவை வாங்கிட்டு வந்து எங்க மாமா வச்சு என் கையால உனக்கு வச்சு விட என்னெல்லாம் பிளான் பண்ண? என்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு பூ வாங்கிக்க சொன்னதுனால நான் பூ வாங்கினேன்னு உண்மையை சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. நீ சரியான திரளங்கடிதான். நல்ல ஊம கொட்ட மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் பண்ணிருக்க? கொஞ்சம் விட்டா ஏதாவது திருகு வேலை பண்ணி என்னையே நீ குழப்பி விட்டுருப்ப. எல்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் காய் நகர்த்துறல? ஆமா, நான் பிளான் பண்ணி தான் காய் நகர்த்துறேன். இன்னும் பண்ணுவேன். என்னது? இன்னும் பண்ணுவியா? அந்த அளவுக்கு வந்துட்டியா? 60 நாள் ஞாபகம் இருக்குல்ல? 60 நாள் ஞாபகம் இருக்கிறதுனால தான் சொல்றேன் மேடி. நாம நினைக்கிற மாதிரியே அப்படியே நடந்துராது. 60 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் மேடி. என்ன வேணாலும் நடக்குமா? என்ன நடக்கும்? ஏய், நீ அப்ப 60 நாள் கழிச்சு என்னை விட்டு போற ஐடியால இல்ல. சொல்லுடி. எந்த பொண்ணும் தான் புருஷனை விட்டுட்டு போக மாட்டா மேடி. நானும் அதான் வார்த்தை வாயில வந்துடுச்சுல. சொல்லு. சொல்லுங்கறல. சொல்லுடி. புருஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற பொண்ணுங்கலாம் தன் புருஷனை சாமி மாதிரி நினைக்கிறவங்க. அவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணி பேசாத. நான் உன் கழுத்துல தாலி கட்டி நீ என் பொண்டாட்டியான அன்னைக்கே நீ என்ன பாதியில விட்டுட்டு போனவ தானே? போடி வெளியே போ. பாங்கள் தீர்த்தே வெளியேறத்தான் பார்த்தேன். அது திகைக்கிறேன். எங்க விட்ட? பாதியில விட்டுட்டு போனவன்னு சொன்னீங்க. ஆமா, உன்ன மாதிரி பாதியில விட்டுட்டு போனவங்களுக்கெல்லாம் இல்ல. என்ன சிரிக்கிற? சும்மாவா சொன்னாங்க? ஆம்பளை கோவம்லாம் பொம்பளை பக்கத்துல வர வரைக்கும் தானே. ஹேய் ஹேய், என்கிட்டயேவா? என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நான் அந்த மாதிரி வீக்கான ஆளே கிடையாது. அதான் தடிக்க விழும்போதே பார்த்தனே. ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்ன. ஐயோ, இருங்க இருங்க இருங்க, இப்ப வேண்டாம். எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு விளையாடலாம். வேணும்னு தானே என் மேல சாஞ்சிங்க. எனது வேணும்னு சாஞ்சனா? ஐயோ, எனக்கு என்ன கால் இப்படி வழுக்குது? விடியற வரைக்கும் நடக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது.